சாந்தினிமா, வணக்கம் சாந்தினிமா. அட கண்மணி வாங்க. என்னது இது காலையிலேயே வந்திருக்கீங்க? சாந்தினிமா, ஸ்கூல் வேற இல்லையா? நான் காலையில இருந்து இன்னைக்கு பேப்பர் படிக்கலான்னு இருக்கேன் உங்க வீட்டில். ஆஹா, நல்ல பழக்கம்தான், எடுத்து படிங்க. சாந்தினிமா, இங்க பாருங்களேன், பேப்பர்ல பருவமழை தீவிரம் அப்படின்னு போட்டிருக்கு. அப்புறம் தஞ்சை, திருவாரூர், நாகை உள்பட தமிழகத்தில் பரவலாக மழை, ஏரி குளங்கள் வேகமாக நிரம்புகின்றனவா? ஆமாம் கண்மணி, கார்த்திகை மாதம் இல்லையா? கார்த்திகைக்கு பின் மழையும் இல்லை, கர்ணனுக்கு பின் கொடையும் இல்லைன்னா பழமொழியெல்லாம் உங்கள் பாட்டி வீட்டில் சொல்லுவாங்க இல்லையா? மழைக்காலம்தான் இது. மழை பருவமழை தீவிரம்தான். மழை நீர் சேகரிச்சுக்கணும் இப்போவே. அதான் ஏரி குளங்கள்லாம் நிரம்புகின்றனன்னு போட்டிருக்கு பாரு கண்மணி. பருவமழைன்னு போட்டிருக்கு இல்லையா? இப்போ பொழிவது வடகிழக்கு பருவமழை. அட அப்படியா சாந்தினிமா? வடகிழக்கு பருவமழை எந்தெந்த மாதங்களில் பொழியும் சாந்தினிமா? அக்டோபர், நவம்பர், டிசம்பர் மாதங்களில் பொழியும் மழை வடகிழக்கு பருவமழை. தென்மேற்கு பருவமழை என்பது ஜூன், ஜூலை, ஆகஸ்ட் அந்த மாதங்களில் பொழிவது தென்மேற்கு பருவமழை. சாந்தினிமா, மழை பெய்யுதுல்ல, நான் பேப்பரில் போட்டு செஞ்சு கப்பல் செய்வோம்ல, அதை விட போகிறேன். சாந்தினிமா, இங்கே பாருங்க, பெரியம்மா கோலம் போட்டுருக்காங்கல்ல, ரொம்ப அழகாக இருக்கு. சின்ன கோலம் தான் சாந்தினிமா, ஆனால் நல்லா அழகாக போட்டிருக்காங்க சாந்தினிமா. கண்மணி, நீனும் கோலம் போட்டு பழகிக்கலாம். ஏன்னா அது ஒரு டிராயிங் மாதிரி தான், அதுவும் ஒரு அழகானது. ஃபிங்கர்ஸ்க்கு ப்ராக்டிஸ் பண்ணுற மாதிரி தான் அது. சாந்தினிமா, நான் மறந்தே போயிட்டேன். அம்மா வரும்போது சொன்னாங்க, உங்கள் வீட்டிலேருந்து கொஞ்சோண்டு ஆடாத்தொடாயில் வேணுமா, கஷாயம் பண்ணுமா, வாங்கிட்டு வர சொன்னாங்க. அதுக்கு ஏன் சாந்தினிமா ஆடாதொடாயிலன்னு பேர் வச்சுருக்காங்க? கண்மணி, அது ஆடு திங்காது, அதனால அதுக்கு பேர் ஆடுதொடாயிலன்னு. அது இருக்குது பாரு, அதுலேருந்து 2 இலை பறிச்சிட்டு போ. ஓகே, சரி கண்மணி, பேப்பர் நீ எடுத்துக்கிட்டு போ, படிச்சுட்டு ஈவினிங் கொண்டு வந்து கொடு. ஓகேயா? சரிங்க சாந்தினிமா, நான் வீட்டுக்கு போயிட்டு வரேன், ஈவினிங் கொண்டு வந்துடுறேன். ஈவினிங் வரும்போது சாந்தினி அக்கா வரைஞ்ச டிராயிங்ஸ் எல்லாம் பார்ப்பேன். ஓகேயா? ஓகே.